ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிற என்னென்னு சொன்னோம், என்பிஎன் டிரான்சிஸ்டர் இல்லை, அதாவது மின்னோட்ட நயம் என்ற ஒரு விடயத்தை பார்க்குறோம். அதனால் பீட்டாண்ட குறியீட்டால் நாங்கள் அதை குறிக்கிறது பீட்டா. மின்னோட்ட நயம் என்று சொன்னதுக்கு முன்பாக நாங்கள் பைப்பு பயப்பு மற்றது இடமாற்ற வளையல் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதில் நீங்கள் பாக்கிய வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது ஐசி என்ற மின்னோட்டம் ஐபி என்ற மின்னோட்டத்துக்கு நேர்வித சமன் நாங்கள் பார்த்துருக்கோம். வழியாக அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஐசி என்ற மின்னோட்டம் ஐபி என்ற மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக காணப்படும் என்று நாங்கள் பார்த்துருப்போம். அப்போ ஐசி என்ற மின்னோட்டம் ஐசி நேர்வித சமன் ஐபி. அப்போ ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்துறதுக்கு ஒரு பீட்டா ஒரு கணியத்தால் பெருக்க வேண்டி இருக்கு. அப்போ ஐசி சமன் பீட்டா ஐபி. நாங்கள் சொல்கிறது பீட்டான்னு ஒரு மாறிலியால் பெருக்க வேண்டியிருக்கும். அந்த மாறிலி தான் எங்களுக்கு என்னவா இருக்கும், அந்த மின்னோட்ட நயமாக காணப்படும். அப்போ இந்த மாறிலியை நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம்னு சொன்னால் பீட்டா சமன் ஐசிங்கள் எங்களுக்கு ஐபி என்று வரும். ஐசிங்கள் ஐபி என்று வரும். அப்போ மின்னோட்ட நயம்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கியிருக்கும். அதாவது சேகரிப்பான் மின்னோட்டத்திற்கும் எங்களுக்கு அடிமின்னோட்டத்திற்கும் இடையிலான விகிதம் தான் எங்களுக்கு அந்த மின்னோட்ட நயம் பீட்டாவாக இருக்கு. அப்போ இதை வச்சுக்கொண்டு சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நோட்டு போட்டோன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு ஐசி என்ற மின்னோட்டமும் ஐபி என்ற மின்னோட்டமும் சேர்ந்த ஐ என்ற மின்னோட்டம் வரும். அப்போ ஐ என்ற மின்னோட்டம் சமன் ஐபி சக ஐசி வழியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதாவது ஐ என்ற மின்னோட்டம் ஐசி சக ஐபி ரெண்டும் கூட்டுப்படுத்த ஐ என்ற மின்னோட்டம் வருது. ஆனால் எங்களை ஏற்கனவே தெரியும் ஐபி என்ற மின்னோட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஐபி என்ற மின்னோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு மைக்ரோ அம்பியர் வகையில் இருக்குது. ஐசி என்ற மின்னோட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது மில்லி அம்பியர் வகையில் இருக்குது. அப்போ எங்களுக்கு மைக்ரோ ஆம்பியரோட ஒப்படைக்க மில்லி ஆம்பியர் என்ன 1000 மடங்கு பெரியது. அப்போ இது நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஐசி என்ற மின்னோட்டம் மிக பெரியதாக இருக்கும் ஐபியையும் படி. அப்போ இதை வச்சுக்கொண்டு பாய்க்க ஐஇ என்ன அன்னளவாக ஐசிக்கு சமன் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி ஐஇ சமன் ஐசி என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சுற்றி வரைபடங்களை நாங்கள் சில கேள்வியை செய்ய நாங்கள் ஐ என்ற மின்னோட்டத்தையும் ஐசி என்ற மின்னோட்டத்தையும் நாங்கள் சமனென்று கருதித்தான் நாங்கள் கேள்வியை செய்ய வேண்டியிருக்கு. சொல்றது ரைட். அடுத்தது ஐ சமன் ஐபி சக ஐசி என்ன. அப்போ ஐஇ சமன் என்ன ஒரு தொடர்பு பார்ப்போம் ஐபி சக. அப்போ ஐசியை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் பீட்டா ஐபி என்ன பீட்டா ஐபி. அப்போ ஐஇ சமன் நாங்கள் ஐபியை பொது எடுத்தோம்னு சொன்னால் 1 + பீட்டா ஐபி என்று வரும். ஆனால் பீட்டான பெருமை எங்களுக்கு பார்க்க போயக்க எங்களுக்கு அது 100 என்ன 50 200 அப்போ பெருசாக இருக்கு. அதாவது ஒன்றை விட மிக பெருசாக இருக்கும். அப்போ ஒன்றை நாங்கள் புறக்கணித்தோம்னு சொன்னால் ஐஇ சமன் எங்களுக்கு பீட்டா ஐபி என்று வரும். ஏன்னு சொன்ன தொடர்பு தானே ஐசி சமன் பீட்டா ஐபி இருக்கு. இங்கே ஐசியை நாங்கள் கிட்டத்தட்ட ஐக்கு சமனாக எடுக்கிறோம். அப்போ ஐசியின் இடத்துல ஐயை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் பீட்டா ஐபின்னு தான் எங்களுக்கு வரும். ரைட். அப்போ இந்த தொடர்பை நாங்கள் சில பயன்படுத்த வேண்டியும். ஆனால் இந்த தொடர்புகளை பயன்படுத்துகிற குறைவாக இருக்கும். அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிற தொடர்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ஐஇ மின்னோட்டம் ஐசி மின்னோட்டம் சமனென்ற விடயத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் அதிகமான சமன்பாடுகளில். அப்போ பீட்டாண்டு உங்களுக்கு விளங்கியிருக்கு மின்னோட்ட அதுங்களுக்கு ஐசி என்ற மின்னோட்டத்துக்கும் ஐபி என்ற மின்னோட்டத்துக்கும் இடையிலான வீதமாக எங்களுக்கு இருக்கு. சொல்றது மின்னோட்டம் நயம் தொடர்பாக நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஐசி எங்களுக்கு காண வேண்டியிருக்கு. ஐபி என்ற மின்னோட்டம் சொல்லியிருக்கான். அதாவது ஐபி என்ற மின்னோட்டம் எங்களுக்கு சொல்லியிருக்கான் 10 மைக்ரோ ஆம்பியர். ஏன்னா ஐபி என்ற மின்னோட்டம் 10 மைக்ரோ ஆம்பியர். அதாவது இந்த பீட்டா அதாவது மின்னோட்ட நயம் எங்களுக்கு சொல்லியிருக்கான் 100. அப்படி இருக்க நாங்கள் ஐசி என்ற மின்னோட்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். ஐசி சமன் பீட்டா ஐபி என்ன ஐசி சமன் பீட்டா ஐபி. அப்போ ஐசியை கண்டோம்னு சொன்னால் ஐசி சமன் பீட்டான பெறுமதி எங்களுக்கு 100. பீட்டான பெறுமதி 100
தர எங்களுக்கு ஐபியின் பெறுமதி 10 மைக்ரோ ஆம்பியர். மைக்ரோன்னு சொன்னால் 10⁻6. அப்போ சுருக்கினா ஐசி சமன் 1 தர 10⁻3. அப்போ ஐசி என்ன மின்னோட்டத்தை நான் பார்த்தோம்னு சொன்னால் 1 மில்லி ஆம்பியராக இருக்கு. ஏன் 10⁻3 மில்லி தானே, அப்போ ஐசி என்ன 1 மில்லி ஆம்பியராக இருக்கு. அப்போ இது உங்களுக்கு உதாரண கணக்கு. இதனூடாக விளங்கியிருக்கு ஐபிஏ மின்னோட்டத்தை நான் 10 மைக்ரோ ஆம்பியராக சொன்னால் ஐசி மின்னோட்டத்தை 1 மில்லி ஆம்பியர்னு கண்டு வச்சிருக்கேன். அதுக்கு பயன்படுத்திய தொடர்புகளுக்கு என்ன மின்னோட்ட நயம் என்ற தொடர்பை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஐசி சமன் பீட்டா ஐபி என்ற தொடர்பை பயன்படுத்தி சொல்றது. ரைட். அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு என்ன என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்ற ஒரு சுற்றோடு தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுற்றில் இருக்க தரவுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு கிளையினூடாக செல்கிற அந்த மின்னோட்டத்தின் பெறுமதியை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு கிளையினூடாக செல்கிற எங்களுக்கு என்ன மின்னோட்டத்தின் பெறுமதியை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அது பீட்டாவும் தந்திருக்கிறான் 100ன்னு சொல்லி மின்னோட்ட நயம் எங்களுக்கு 100ன்னு சொல்லியிருக்கிறான். ரைட். அப்போ பார்ப்போம். இதில் சொல்லியிருக்கிறான் சிலிக்கன் தொடுகை அழுத்தம் 0.7 வோல்டேஜ்னு சொல்லியிருக்கிறான். இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் எங்கள் சிலிக்கன் இருவாயியால் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் சிலிக்கன் இருவாயியால் பயன்படுத்தி தான் எங்களுக்கு இந்த மூவாயியங்களை செய்யப்பட்டிருக்கு. ரைட். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் அப்போ ஐபி என்ற மின்னோட்டத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்த பார்த்தா இது சி புள்ளியாக இருக்கும். இது எங்களுக்கு பி அடி, இது எங்களுக்கு எமிட்டராக இருக்கு. அப்போ இதனூடாக மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும்பொழுது இதுக்குள்ளாக மின்னோட்டம் ஓடும்பொழுது இந்த சந்தி அதாவது பியும் இயும் எங்களுக்கு முன்முகக்கோடெல்லாம் காணப்படும். அப்போ முன்முகக்கோடெல்லாம் காணப்படைக்க அப்படியா பார்த்துக்கொள்ளணும் களி அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுது தானே. ஏன் இது ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுமென்று ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். என்ன ரைட். அப்போ ஐபிஎன் மின்னோட்டம் இப்படி ஓடுது. அப்போ இந்த எங்களுக்கு அடியும் எங்களுக்கு காலியும் முன்முகக்கோடெல்லாம் காணப்படும். அப்படி முன்முகக்கோடில் காணப்படைக்க இந்த பிக்கும் இக்கும் இடையில அடுத்தவாறு பிஇ என்ன பிபி அதாவது 0.7 வோல்டேஜாக இருக்கும். 0.7 வோல்டேஜ். ஏன் அதாவது இது மேலே என்ன ஒரு இருவாயுமாய் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது முன்முகக்கோடில் தொடுகை அழுத்தங்களுக்கு என்ன 0.7 வோல்டேஜ். அப்போ பிக்கும் இக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு 0.7 வோல்டேஜாக எங்களுக்கு இருக்கு. அப்போ ஐபி என்ற கடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். ரைட். அப்போ இந்த புள்ளி 10.7 சொன்னால் இந்த புள்ளியும் என்ன 10.7. இந்த புள்ளியிலிருந்து இப்படியே நான் ஒரு தொடர்படான்னு பார்த்தோன்னு சொன்னேன். அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையிலான அழுத்த வித்தியாசம். அப்போ புவித்தொடர்பு செய்யப்பட்ட அழுத்தங்களுக்கு 0 இருக்கும். V7 0. அப்போ இதுக்கும் இதுக்கும் இடையிலான அழுத்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.7 அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 10/0. அப்போ இந்த அழுத்தத்தை நாங்கள் இப்படி ஒவ்வொரு அழுத்த வேறுபாட்டையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்தால் இந்த கழிக்கிற பெறுமதி எங்களுக்கு வரும். அப்போ பார்ப்போம். அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஐபி என்ற மின்னோட்டம் போது அப்போ ஐபி தர 1000 கிலோ ஓம். அப்போ என்ன 1000 தர 13 கிலோ இல்லை. அப்போ ஐபி என்ற மின்னோட்டம். அப்போ இதுக்கிடையில் விழுற அழுத்த வேறுபாடு ஒரு அழுத்த வேறுபாடு விழுது. இது இப்படி வந்தோம்னு சொன்னால் பிஇ அதாவது இதுக்கிடையில் அழுத்த வேறுபாடு எங்களுக்கு என்ன அதுதான் 0.7 வோல்டேஜ். சக 0.7 வோல்டேஜ் சக இப்படி வந்தோம்னு சொன்னால் இங்கேயும் அழுத்த வேறுபாடு விழுமா இல்லை. இதுக்கு தடை இருக்கா இல்லை. அப்போ அதுக்கு அங்கால அழுத்த வேறுபாடு எங்களுக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது அப்போ கழிச்சோம்னு சொன்னால் 10.7 வரும் சமன். இதை சுருக்கினோம்னு சொன்னால் 10.5 ஐபி என்று வரும் சக 0.7. இதை நாங்கள் சுருக்கிற தசமல் எங்கேயாவது வந்து கழிச்சோம்னு சொன்னால் 10.5 ஐபி சமன் எங்களுக்கு 10 வரும். அப்போ ஐபியை நாங்கள் கண்டோம்னு சொன்னால் 10×10 வரும். அப்போ சுருக்கினா ஐபி சமன் 1 தர 10/4 வரும். விளங்குதா 1 தர 10/4 ஆம்பியர் வரும். அப்போ அதை நாங்கள் மைக்ரோ ஆம்பியரில் போடணும்னு சொன்னால் IB7 எங்களுக்கு 100 மைக்ரோ ஆம்பியர். நான் சொல்கிறேன் 100 மைக்ரோ ஆம்பியர். அப்போ இதை நாங்கள் எப்படி செய்தாங்களோ வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கும் இதுக்கு இடையிலான அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்க்குறோம்.
10 பூஜ்ஜியத்தை கழிக்கிறோம். அப்படியே அடுத்த ஒரு பாட ஒவ்வொன்றா நாங்கள் கூட்ட வர்ற பெறுமதியும் சமனாக இருக்க வேணும். ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டியில் படித்த விடயத்தின்படி கூட்ட வர பெறுமதி சமனாக இருக்கணும். அப்போ இதில் பிறகு அடுத்த ஒரு பாடம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தடைதர மின்னோட்டம் இதுக்கு விழுறது முன்முகக்கோடல என்ன சிலிக்கன் நிர்வாகி என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன பிக்கிடையான அடுத்த ஒரு பாடங்களுக்கு என்ன சைவசமேழு இதுக்கிடையில அடுத்த ஒரு பாடம் எதுவும் இல்லை என்ன. அப்போ அங்காலே இல்லை. சுருக்கி பாக்கி ஐபின்ற பெறுமதி எங்களுக்கு என்ன 100 மைக்ரோமீட்டர். அப்போ ஐபி பெறுமதியை கண்டா ஐசி பெறுமதியை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னு சொன்னால் பீட்டா தந்திருக்கிறான் என்ன பீட்டா, அதாவது ஐசி சமன் பீட்டா ஐபி. அப்போ ஐசி சமன் பீட்டான பெறுமதி எங்களுக்கு 100 தர ஐபியை பார்த்தோம்னு சொன்னால் 100 மைக்ரோ ஆம்பியர். 100 தர மைக்ரோக்கு என்ன 10⁶ சுருக்கினா ஐசி சம் 3 சைடு நாங்கள் இல்லா பண்ணோம்னு சொன்னால் 10 தர 10⁻³ வரும். அப்போ ஐசி சமன் 10 மில்லி ஆம்பியர் வரும். அப்போ ஐசி எங்களுக்கு என்ன 10 மில்லி ஆம்பியர். அப்போ என்ன பீட்டான வச்சுக்கொண்டு ஐபிஎன் மின்னோடத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் பீட்டான தொடரை வச்சுக்கொண்டு ஐசிஎன் மின்னோடத்தை நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இனி நாங்கள் ஐஎன் மின்னோடத்தை கண்டுபிடிக்கலாம். ஐஎன் மின்னோட்டம் இருக்கும் ஐசிஎன் மின்னோட்டத்தினையும் ஐபிஎன் மின்னோட்டத்தையும் கூடுதொகையாக இருக்கும் சொல்கிறது. அப்போ ஐ இஸ் சமன் ஐசி சக ஐபி. அப்போ ஐ இஸ் சமன் அப்போ ஐசிஎன் மின்னோட்டம் தான் 10 மில்லி ஆம்பியர் என்ன 10 தர சரி 10 மில்லி ஆம்பியர் விடுவோம் என்ன 10 மில்லி ஆம்பியர் சக ஐபி. ஐபிக்கான நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன 100 மைக்ரோஆம்பியர். அப்போ 100 மைக்ரோஆம்பியரை நாங்கள் மில்லி ஆம்பியர் எழுதினோம்னு சொன்னோம். 100 மைக்ரோஆம்பியரை நாங்கள் மில்லி ஆம்பியர் எழுதினா சைவசம் 1 மில்லி ஆம்பியர் வரும். சைவசம் 1 மில்லி. அப்போ சுருக்கினா ஐ இஸ் சமன் எங்களுக்கு 10.1 மில்லி ஆம்பியர் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசின்ற பெறுமதி 10 மில்லி ஆம்பியர், ஐன்ற பெறுமதி 10.1 மில்லி ஆம்பியர். அப்போ கிட்டத்தட்ட ஐஇயும் எங்களுக்கு ஐசியும் எங்களுக்கு சமனாக இருக்கும். ஏன்னா ஐசியும் ஐயும் சமனாக இருக்கும். இதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ஐபி என்ற பெறுமதி ஐசி என்ற பெறுமதியோட ஒப்படைக்க மிக மிக சிறிய பெறுமதி. அதனால் ஐஇயும் ஐசியும் என்ன கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். நாங்கள் சுற்றுக்களில் நாங்கள் செய்யக்க ஐன்ற பெறுமதியும் ஐசின்ற பெறுமதியும் சமன் எடுத்து தான் நாங்கள் அதிகமான இடங்களில் கேள்வியை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இந்த கேள்வியினூடாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எப்படி நாங்கள் அந்த தொடர்புகளை பயன்படுத்தி அந்த பாதையினூடாக சார் ஒவ்வொரு கிளையினூடாக செல்கிற மின்னோட்டத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி. ரைட். அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இது எங்களுக்கு ஒரு இலத்திரையல் சுற்றோடு தரப்பட்டிருக்கு. இந்த சுற்றில் ஒவ்வொரு கிளையினூடான மின்னோட்டத்தை நாங்கள் காணப்போம். அப்போ இது என்ன வகை டிரான்சிஸ்டர் பார்த்தோம்னு சொன்னால் இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் இந்த அம்புக்குறி வெளிநோக்கி இருந்தால் எங்களுக்கு அது என்பிஎன் டிரான்சிஸ்டராக எங்களுக்கு இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிளையினோட மின்னோட்டத்தை நாங்கள் காண வேண்டியிருக்கு. அப்போ ஐபிஎன் கரண்ட் எங்களுக்கு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். ஐசிஎன் கரண்ட் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். அப்போ ஐபிஎன் மின்னோட்டம் ஓடினாத்தான் ஐசிஎன் மின்னோட்டமும் ஓடும். அப்போ ஐபிஎன் கரண்டை நாங்கள் முதல் கண்டுபிடிப்போம். இப்போ ஐபிஎன் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் உள்ள அந்த சுற்றை நான் கருதுறேன். இந்த பாதை வழியே நான் கருதுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். எங்களுக்கு சிலிக்கன் பெறுமதி சைவசம் 7 தந்திருக்கு. அந்த கருத்தை என்னன்னு சொன்னால் அதாவது இந்த தொடுகை அழுத்தம் சிலிக்கன் நிர்வாகி முன்மோக்குள்ள தொடுகை அழுத்தம் சைவசம் 7 வோல்டேஜ்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளால ஐபி மின்னோட்டம் ஓடுதுன்னு சொன்னால் இதனூடாக ஐபி மின்னோட்டம் ஓடுதுன்னு சொன்னால் இந்த பியும் இயும் அதாவது அடியும் காலியும் எங்களுக்கு முன்முகக்கோடலில் காணப்படும். அப்படி முன்முகக்கோடலில் காணப்படும் போது பி என்ற முனைக்கும் இ என்ற முனைக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு சைவசம் 7 வோல்டேஜாக இருக்கும். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் விபி எங்களுக்கு சைவசம் 7 வோல்டேஜாக எங்களுக்கு இருக்கும். அந்த பெறுமதி சைவசம் 7 வோல்டேஜ். பிக்கும் அடிக்கும் காலிக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு சைவசம் 7 வோல்டேஜ். என்னென்னு சொன்னால் இது சிலிக்க நிர்வாகியை பயன்படுத்தி இந்த மூவாயி செய்யப்பட்டிருக்கு. ரைட். அப்போ ஐபிஎன் மின்னோட்டம் கண்டுபிடிப்போம். அப்போ 10.7 இருந்து இந்த அழுத்தத்தை கழிப்போம். அதாவது புய்திறப்பு செய்யப்பட்ட அழுத்தங்களுக்கு என்ன 0. அப்போ 10.7 இருந்து 10.7 இருந்து
பூஜ்ஜியத்தை கழிக்க வார அந்த அழுத்த வேறுபாடு, இந்த அழுத்தத்திலிருந்து இந்த அழுத்தத்தை கழிக்க வார அழுத்த வேறுபாடு ஒவ்வொரு அழுத்த வேறுபாட்டையும் கூட்டி கொண்டு வர பெறுமதிக்கு சமனாக இருக்கு. அப்போ இதில் இருக்க அழுத்த வேறுபாடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐஆர் என்ன V7 ஐஆரில் போட்டோம்னு சொன்னால் மின்னோட்டம் ஐபி தடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1000 கிலோ. அப்போ என்ன வரும் 1000 தர கிலோவுக்கு 1000 என்ன 13 சார். இப்படியே வரைக்கும் என்ன இதுக்கும் இதுக்கு அழுத்தவர்களுக்கு என்னதான் இருக்கும் VBE எவ்வளோ 0.7 வோல்டேஜ். இதுக்கும் இதுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு 0.7 வோல்டேஜ். ஏன் முன்முக கூட இருக்க அழுத்த வேறுபாடு 0.7 சொல்றது ரைட். அப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியாவில் அழுத்த வேறுபாடு எதுவும் இல்லை. அப்போ ரெண்டு அழுத்தத்தையும் அழுத்த வேறுபாட்டையும் கூட்ட வாரது இதற்கிடையிலான அழுத்த வேறுபாடாக எங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி இந்த ஐபியை கண்டுபிடிக்கலாம். கழிச்சா 10.7 சமன் சுருக்கினா 10 ஐபி சக 0.7 வரும். அப்போ இதுலேருந்து நாங்கள் ஐபியை கண்டுபிடிச்சு சொன்னால் ஐபி சமன் தசமல் எஞ்சு அழைச்சா 10 வரும். அப்போ 10 கீழ் 10 வரும். அப்போ சுருக்கினா ஐபி சமன் எங்களுக்கு 16 மில்லியனா 10 என்ன மைக்ரோ அம்பியர் வரும். சொல்றது அப்போ ஐபின்ற பெறுமதி 10 மைக்ரோ அம்பியர் வரும். என்ன சொன்னால் 16 மில்லியனா 10 தானே 10 பதிலாக மைக்ரோ நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் ரைட். அப்போ ஐபி 10 மைக்ரோ அம்பியராக இருக்கு. அப்போ அதை வச்சுக்கொண்டு நான் ஐசிஎன் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னால் பீட்டா தந்திருக்கிறவங்களுக்கு 100 பீட்டான்னு சொன்னாங்களே என்ன மின்னோட்ட நயம், அதாவது ஐசி கரண்ட்டுக்கும் ஐபி கரண்ட்டுக்கும் இடையிலான தொடர்பை காட்டி நிற்கும். அப்போ ஐசி 7 பீட்டா ஐ. அப்போ ஐசி பீட்டான பெறுமதி எங்களுக்கு 100 தர நாங்கள் ஐபியை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் 10 மைக்ரோக்கு என்ன 10 அவர் சுருக்கினா ஐசி 7 சுருக்கணும்னு சொன்னால் 1 மில்லி ஆம்பியர் சொல்றது ரைட். அப்போ ஐசி கரண்ட் என்ன 1 மில்லி ஆம்பியராக எங்களுக்கு இருக்கு ரைட். அப்போ இனி ஐஇ கரண்டை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஐஇ அப்போ ஐஇ கரண்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஐஇ கரண்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐபி கரண்டையும் ஐசி கரண்டையும் கூடுதலான் எங்களுக்கு ஐஇ கரண்டாக இருக்கும். அப்போ ஐஇ 7 ஐசி சக ஐபி. அப்போ ஐஇ 7 ஐசியை பார்த்தோம்னு சொன்னால் 1 மில்லி ஆம்பியர் சக ஐபியை பார்த்தோன்னா 10 மைக்ரோ ஆம்பியர். அப்போ 10 மைக்ரோ ஆம்பியர் நாங்கள் மில்லி ஆம்பியருக்கு மாற்றி எழுதினோம்னு சொன்னால் ஏன்னா 10 மைக்ரோ ஆம்பியர் நாங்கள் மில்லி ஆம்பியருக்கு மாற்றி அப்படி வரும் 10 தர 10 மில்லி ஆம்பியர் வரும். அப்போ சுருக்கினா ஐஏ 7 1 சக சுருக்கணும்னு சொன்னால் 0.01 என்ன 0 சொன்னால் 1 2 3 0.01 மில்லி ஆம்பியர். அப்போ சுருக்கினா ஐஏ 7 1.01 மில்லி ஆம்பியர். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஐசி கரண்ட் 1 மில்லி ஆம்பியர், ஐ கரண்ட் 1.01 மில்லி ஆம்பியர். கிட்டத்தட்ட ரெண்டுமே என்ன சமனாக இருக்கும். ஐசியும் ஐபியும் என்ன ஐசியும் ஐயும் என்ன கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். இதால் தான் ஏற்கனவே நான் அந்த ஐபி மின்னோட்ட நயம் நான் விளங்கப்படுத்திக்க ஐசி கரண்டையும் ஐ கரண்டையும் கிட்டத்தட்ட என்ன சமனாக எடுக்கலாம்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்போ அதிகமான சுற்றுக்களை நாங்கள் கேள்வியை செய்யக்க இந்த ஐசி கரண்ட்டும் ஐஇ கரண்ட்டும் எங்களுக்கு சமனங்க எடுத்து தான் நாங்கள் கேள்வியை செய்ய வேண்டியிருக்கு நான் சொல்கிறது. அப்போ இந்த சுற்றில் ஒவ்வொரு கிளையினோட மின்னோட்டத்தை நாங்கள் எப்படி கண்டிருப்போம்னு நீங்கள் விளங்கி இருக்கும் உங்களுக்கு. இனி நாங்கள் அடுத்த கேள்வியினூடாக மேலும் ஒரு விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் ரைட். அப்போ இந்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சுற்றில் இருக்கிற ஐபி கரண்ட் ஐசி கரண்ட் அழுத்த வேறுபாடு அழுத்தம் பி மற்றது பிசி அதாவது சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த பார்த்தோம்னா பீட்டா எங்களுக்கு 100 சொல்லப்பட்டிருக்கு மின்னோட்ட நயம். அடுத்த சிலிக்கரண்ட தொடுகை அழுத்தம் 0.7 வோல்டேஜ்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிலிக்கரண்ட தொடுகை அழுத்தம் 0.7 வோல்டேஜை வச்சுக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதாவது ஐபி என்ற கரண்ட் இப்படி ஓடி வரைக்க இந்த பியும் ஈயும் எங்களுக்கு முன்முக கூடலில் காணப்படும். இப்போ முன்முக கூடலில் காணப்படைக்க அதில் இருக்க தொடுகை அழுத்தம் 0.7. அப்போ பிக்கும் ஈக்கும் இடையிலான அழுத்தம் பிக்கும் அதாவது பிபி எங்களுக்கு 0.7 வோல்டேஜாக இருக்கு
அழகாக சொல்கிறது சைவசம் அழுவோட்டு. ரைட். இனி நாங்கள் ஐபி என்ற கரண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே இந்த சுற்றினூடாக ஒரு தொடர்பை நான் பயன்படுத்த போகிறோம். இதில் 9 சொன்னால் இதுலேயுமே என்ன 9 அழுத்தம் தான் கிடைக்குது. புவித்தரப்பு செய்யப்படுற அழுத்தம் எங்களுக்கு 0 இருக்குது. அப்போ இதுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாட்டை நான் எழுத போகிறேன். எழுதினா என்னவா இருக்கும் 9.7/0 9.7/0 சமன் இதுக்கிடையில அழுத்த வேறுபாட்டை ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க அழுத்த வேறுபாட்டை கூட்ட வர்றது சமனாக இருக்கும். அப்போ இதுக்கிடையில இருக்க அழுத்த வேறுபாட்டை நான் கூட்டினு சொன்னால் V7 IRல நாங்கள் போடையக்க IB தர 400 தர 400 கிலோவும் அல்ல. அப்போ 10/3 வரும். சரி. அடுத்து VB இதுக்கிடையில அழுத்த வேறுபாடுங்களுக்கு என்ன 0.7 சக இதுக்கிடையிலான அழுத்த வேறுபாடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதான் ஐசிக்கு ஐ என்ற கண்போது ஐ சக ஐ தர தடயங்களுக்கு என்ன 5 தர 10 ரைட். இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதை சுருக்கினா 9 0 இங்கே வந்து கழிச்சோம்னு சொன்னால் 9 சமம். இதை சுருக்கினோம்னு சொன்னால் 4 தர 15 IB என்று வரும். சக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 தர 5 தர 13 இருக்குது. எங்களுக்கு அதாவது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐசிக்கு சமனாக இருக்கும்னு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ ஐக்கு பல ஐசியை போடலாம். ஆனால் ஐசிக்கும் ஐபிக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது ஐசி சமன் எங்களுக்கு பீட்டா ஐபி. அப்போ ஐசி சமன் பீட்டான பெறுமதி எங்களுக்கு 100. அப்போ 100 IB என்று வரும் எங்களுக்கு ஐசி. அப்போ ஐசி 100 பீட்டா ஐபி என்று சொன்னால் எங்களுக்கு 100 ஐபி 100 ஐபியாக இருக்கு. அப்போ என்ன 100 ஐபி தர 5 தர 10 சுருக்கினா 9 சமன் 4 தர 10 5 ஐபி சக இதை நான் சுருக்கினா என்ன வரும் 5 தர 10 5 ஐபி என்று வரும். அப்போ நாங்கள் ஐபியை நாங்கள் எழுவ மாட்டோம் சொன்னால் 1 தர 10/5 அம்பிரண்டு வரும். அதில் சுருக்கிறேன்னா ஐபி சமன் 10 மைக்ரோ ஆம்பியராக இருக்கும். நான் சொல்கிறது ஐபி எங்களுக்கு 10 மைக்ரோ ஆம்பியர். அப்போ ஐபி எங்களுக்கு 10 மைக்ரோ ஆம்பியராக இருந்தோன்னு சொன்னால் அப்போ ஐசின்ற பெறுமதியை பார்க்கலாம். அப்போ ஐசி 100 ஐபிக்கு சமன். அப்போ ஐசி சமன் 100 தர ஐபின்ற பெறுமதி எவ்வளோ 10 தர 10/6 சுருக்கினா ஐசி சமன் இது சுருக்கினா 10/3 வரும். சுருக்கினா 10/3 அப்போ 1 மில்லி ஆம்பியர் போட்டுக்கொள்ளலாம். நான் சொல்கிறது அப்போ ஐபி எங்களுக்கு 10 மைக்ரோ ஆம்பியராக இருக்கும். ஐசி எங்களுக்கு 1 மில்லி ஆம்பியராக இருக்கும். ரைட். அப்போ ஐசியை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இனி நாங்கள் பிஎன்டா அழுத்தத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ பிஎன்டா அழுத்தத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் அப்போ இதோட மின்னோட்டம் ஐசி என்ற மின்னோட்டம் ஓடுது. அப்போ இதுக்கிடையில் நாங்கள் ஒரு அழுத்த ஒருபாடை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் 9.7 பி. சொல்கிறேன் இதுக்கிடையே அழுத்த ஒருபாடு 9.7 பி. அது இதுக்கிடையிலான தடையில விடுற அழுத்த ஒருபாட்டுக்கு என்ன இருக்கும் சமனாக இருக்கும். இதற்கிடையிலான அழுத்த ஒருபாடு இந்த தடையில விடுற அழுத்த ஒருபாடு சமனாக இருக்கும். அப்போ ஐஆரில் போட்டோம்னு சொன்னால் மின்னோட்டம் எங்களுக்கு ஐசி தர தடயங்களுக்கு என்ன 2 தர 13. அப்போ 9.7 பி சமன் ஐசியை பார்த்தோம்னு சொன்னால் 1 மில்லி ஆம்பியர். அப்போ சுருக்கினா 1 தர 10/3 தர 2 தர 13. அது சுருக்கினோம்னு சொன்னால் 9.7 பி சமன் எங்களுக்கு 2 வரும். அப்போ பி சமன் சுருக்கினால வருது கழிச்சா 7.7 வோல்டேஜ் வரும். என்ன 7.7 வோல்டேஜ். ரைட். அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார் பிசி அதாவது இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாடு அவன் கேட்டிருக்கான். வழியா பாருங்க இதுக்கு அதாவது சேகரிப்பானுக்கும் காலிக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு கேட்டிருக்கு. அது நாங்கள் எப்படி காணலாம்னு சொன்னால் சரியா முதல்ல இந்த விடயங்களை போடுவோம். ஐபி எப்படி கண்ணா ஐசி கண்ணா எப்படி அழுத்த ஒருபாடு பிஏ நான் கண்ணான்னு உங்களுக்கு விளங்கியிருக்கு. ஏன்னா இனி நான் உங்களுக்கு
VCE எப்படி காண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். ரைட், இப்போ நாங்கள் BC என்ற அழுத்த ஒருபாடை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். என்ன BCக்கு மீக்கு அழுத்த ஒரு. அப்போ இதிலிருந்து இதுவரைக்கும் நான் என்ன இந்த சமன்பாடை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அப்போ 9/7 0 சம் இதுக்கிடையில் விழுற அழுத்த ஒருபாடை நான் பார்த்தோன்னு சொன்னால் ஏன் இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாடு ஒவ்வொரு அழுத்த ஒருபாடையும் கூட்டவார பெறுமதி சமனாக இருக்கும். அப்போ இதில் விழுற அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் IC தர 2 தர 13 தடையங்கள் சார். அதுக்கப்புறம் இதுக்கிடையிலான அழுத்தோட என்ன BCE அதான் கேள்வியில் கேட்டிருக்கு. என்ன BCE சார். இதுக்கிடையிலான அழுத்தோட பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன, அதாவது IE மின்னோட்டம் IE தர தடயங்களுக்கு என்ன 5 கிலோ. அப்போ 5 தர 13 ரைட். அப்போ 9/7 IC பெறுமதி 1 மில்லியம்பியர். சரியா, 1 மில்லியம்பியர் IC பெறுமதி. அப்போ அது சொல்லிக்கணும் 1 தர 10/3 தர 2 தர 13 சரி. BC ICக்கு எல்லாரும் என்ன போட்டுக்கொள்ளலாம், IC என்று போடும். ஐக்கு பல IC என்று போடலாம். IC பெறுமதி எனக்கு என்ன 1 மில்லியம்பியர். அப்போ என்ன 1 தர 10/3 தர 5 தர 13 ரைட். அப்போ 9/7 இதை சுருக்கணும்னு சொன்னால் 2 சக BC சக இது நாங்கள் சுருக்கினா 5. அப்போ BCயை நாங்கள் கண்டோம்னு சொன்னால் சமன் இதில் 2 கூட்டினா 7 வரும். அப்போ 9/7 நாங்கள் 7 கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 2/7 வோல்டேஜ் என்று வரும். அதாவது BC என்ற அழுத்த ஒருபாடு, அதாவது இதற்கும் Cக்கும் Eக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு எங்களுக்கு 2/7 வோல்டேஜாக எங்களுக்கு இருக்கு. $10 வோல்டேஜாக எங்களுக்கு இருக்கும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் IB கரண்ட், IC கரண்ட், B என்ற அழுத்தம், அடுத்த BC என்ற அழுத்த ஒருபாடு எப்படி காணலாம் என்று உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க. ரைட், இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் PNP டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். அப்போ NBN டிரான்சிஸ்டர் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த அம்புக்குறி வெளியே போனால் NBN, இது PNP டிரான்சிஸ்டர். PNP டிரான்சிஸ்டர்னு சொன்னால் இந்த கோடு இருக்குது தானே, அதை நோக்கி எங்களுக்கு மின்னோட்டம் உள்நோக்கி எங்களுக்கு போகிற மாதிரி ஒரு குறியீடுன்னு சொன்னால் அது எங்களுக்கு PNP டிரான்சிஸ்டராக இருக்கு. இந்த அம்புக்குறி வெளிநோக்கி இருந்த NBN டிரான்சிஸ்டர், இந்த அம்புக்குறி உள்நோக்கி இருந்தோன்னு சொன்னால் அது எங்களுக்கு PNP டிரான்சிஸ்டராக இருக்குது. முதல் நாங்கள் இனங்கான தெரியணும் NBN டிரான்சிஸ்டர் இது, PNP டிரான்சிஸ்டர் எதாண்டு. நான் இதுக்கு முதல் சொல்லப்பட்ட வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். NBN டிரான்சிஸ்டர் இருந்தால் அப்படி இருக்கும், PNP டிரான்சிஸ்டர் இருந்தால் அப்படி இருக்கும். ரைட், அப்போ இதில் நாங்கள் தொடர்புகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த I என்ற மின்னோட்டம் எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே IB என்ற கரண்ட் ஆகும், இங்கே IC என்ற கரண்ட் ஆகும் ஓடும். இந்த IB என்ற கரண்ட் இப்படி எங்களுக்கு ஓடினாத்தான் எங்களுக்கு இதனூடாக மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும். நான் சொல்கிறது அதாவது IB என்ற மின்னோட்டம் எங்கள் முதல் பாதம் இந்த B என்ற மின்னோட்டம் ஓடாட்டிக்கு எங்களுக்கு மின்னோட்டம் இந்த திசையில் ஓடாது. நான் சொல்கிறது B என்ற கரண்ட் ஓடாட்டிக்கு மின்னோட்டம் இந்த திசையில் எங்களுக்கு ஓடாது. B என்ற கரண்ட் ஓட வலிக்கிட்டா அப்புறம் மின்னோட்டம் என்ன இந்த திசையில் எங்களுக்கு ஓடும். நான் சொல்கிறது ரைட். அப்போ இதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விடயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். ரைட், அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த IE கரண்ட் எங்களுக்கு IB கரண்டாகவும் IC கரண்டாகவும் பிரிஞ்சு போகிற நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ IE கரண்ட் சமனங்களுக்கு என்ன IB சக எங்களுக்கு IC-ஆக இருக்கு. நாங்கள் சொல்கிறது IB சக IC-ஆக இருக்கு. ஆனால் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம் IB கரண்ட் எங்களுக்கு IC கரண்டோட ஒப்படைக்க
மிக சிறிய பெறுமதி. அப்போ அதை பயன்படுத்தினாலேக்கு ஐஇ கரண்டும் கிட்டத்தட்ட ஐசி கரண்டும் எங்களுக்கு சமனாக இருக்கும். சொல்கிறது அதாவது ஐபி கரண்ட் எங்களுக்கு ஐசி கரண்ட் ஒப்படைக்க மிக மிக சிறிய பெறுமதி. அதில் ஐஇ கரண்டும் ஐசி கரண்டும் கிட்டத்தட்ட சமனாக இருக்கு. ரைட், அது இருக்கட்டும். அடுத்த நாள் ஏற்கனவே என்பிஎன் ராட்சித மின்னோட்ட நயம் என்ற ஒரு விடயத்தை படிச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு பீட்டான்னு சொல்றது மின்னோட்ட நயம். மின்னோட்ட நயம் இங்கே எங்களுக்கு அதே தொடர்பாக தான் இங்கேயும் இருக்கும். அதாவது மின்னோட்ட நயம் பீட்டா சமன் எங்களுக்கு ஐசி இங்கில் ஐபியாக இருக்கு. அப்போ ஐசி சமன் எங்களுக்கு பீட்டா ஐபியாக இருக்கு. அதாவது ஐபி என்ற மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக ஐசி என்ற மின்னோட்டம் காணப்படும். அதாவது ஐசி என்ற மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக ஐபி என்ற மின்னோட்டம் ஐபி என்ற மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக ஐசி என்ற மின்னோட்டம் காணப்படும். அப்போ அதை சமப்படுத்துறதுக்கு பீட்டான்னு ஒரு கணியத்தால் பெருக்கணும். பெருக்கினா என்ன ஐசி சமன் பீட்டா ஐபி என்று வரும். பீட்டாங்களுக்கு என்ன ஐசிங்கள் ஐபி என்று வரும். நான் ஏற்கனவே என்பிஎன் ராசிஸ்ட சொன்னால் அதே விடயம் நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் என்பிஎன் ரான்ஸ் சொல்லப்பட்ட மாதிரி இங்கே என்ன பீட்டாங்களுக்கு என்ன ஐசிக்கும் ஐபிக்கும் இடையிலான விகிதமாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு என்ன இந்த ஐபி கரண்ட் ஐசி கரண்ட் ஒப்படைக்க புறக்கணிக்கத்தக்க ஒரு பெறுமதியாக இருக்கும். அதான் நாங்கள் ஐஇ கரண்டையும் ஐசி கரண்டையும் என்ன சமனான பெறுமதியாக நாங்கள் கருதி கொள்ளும். அப்போ இதுதான் என்பிஎன் டிரான்சிஸ்டரில் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயமாக இருக்குது. அதாவது உள்நோக்கி திசையில் அம்புக்குறி காட்டப்பட்ட அது பிஎன்பி டிரான்சிஸ்டர். அதில் மின்னோட்டம் எப்படி சொன்னால் காலி மின்னோட்டம் என்ன உள்நோக்கியாக இருக்கும், சேரிப்பா மின்னோட்டம் வெளிநோக்கியாக இருக்கும், அடி மின்னோட்டம் வெளிநோக்கியாக இருக்கும். இந்த விடயங்களும் அடுத்தது எங்களுக்கு என்ன அதாவது பீட்டா ஐசிங்கள் ஐபி என்ற பெறுமதி பீட்டான்ற விடயமும் அடுத்த கிட்டத்தட்ட நாங்கள் ஐயையும் ஐசியையும் சமனண்ட கருதி கேள்வியை செய்யலாம் என்ற விடயம் தெரிஞ்சிருந்தோன்னு சொன்னால் உங்களுக்கு பிஎன்பி டிரான்சிஸ்டர் பற்றிய விளக்கம் உங்களுக்கு பெற்றுக்கொள்வீங்க. அப்போ இனி நீங்கள் கேள்வியில் விரைக்க இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் சம்பந்தமான கேள்வியை விரைக்க நீங்கள் இது செய்யக்கூடியதாக உங்களுக்கு இருக்கு. ரைட், இப்போ நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். அப்போ இந்த கேள்வியில் எங்களுக்கு ஒரு இலத்திரனியல் சுற்றோடுங்களை தரப்பட்டிருக்குது. ஒரு டிரான்சிஸ்டர்னு நினைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் என்ன டிரான்சிஸ்டர்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் உள்நோக்கிய திசையில் காணப்படுது. அப்போ உள்நோக்கிய திசையில் காணப்படுறபடியாக இது பிஎன்பி டிரான்சிஸ்டராக எங்களுக்கு என்ன பிஎன்பி டிரான்சிஸ்டராக எங்களுக்கு இருக்கும். ஏன்னா வெளிநோக்கி மின்னோட்டம் போனால் அது என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருக்கும். ரைட், அப்போ இதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன சொன்னால் ஐபி ஐசி கம வி நோட் ரெண்டா, அதாவது அடிக்கரன் சேரிப்பான் கரண்ட் பிறகு எங்களுக்கு அழுத்தம் எங்களுக்கு கேட்டிருக்கு. அதாவது இதில் இருக்க அழுத்தம் வி நோட் கேட்டிருக்கு. இவ்வளோத்தையும் நாங்கள் காண வேண்டியிருக்குது. பீட்டா அதாவது மின்னோட்ட நயம் 100 சொல்லப்பட்டிருக்குது. சிலிக்கேண்ட தொடுகை அழுத்தம் 0.7 வோல்டேஜ் என்று சொல்லியிருக்கு அழுத்த ஒருபாடு. ரைட், அப்போ பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் அதாவது ஐபி என்ற மின்னோட்டம் இந்த திசையில் ஓடைக்க எங்களுக்கு சேரிப்பனோட மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும். அப்போ இதில் இருக்க மின்னோட்டம் ஐஇ ஐசி ஐபியாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னோட்டம் ஐபி என்ற மின்னோட்டம் இந்த திசையில் ஓடைக்க ஐபி என்ற மின்னோட்டம் எங்களுக்கு இந்த திசையில் ஓடைக்க அதாவது இயும் பியும் என்ன இது பி இது என்னாக இருக்கும், இது பி ஆக இருக்கும். பியும் என்னும் எங்களுக்கு முன்முக கோடெல்லாம் காணப்படும். பியிலேருந்து பிஎன்பி தானே பிஎன்பி. ரைட், பியிலேருந்து எண்ணுக்கு மின்சாரம் ஓடுறது என்னவா இருக்குது மின்னோடுறது முன்முக கோடெல்லாம் காணப்படும். முன்முக கோடெல்லாம் காணப்படைக்க அது இருக்கிற அந்த அழுத்தம் என்னவா இருக்கும் அழுத்த வேறுபாடு தொலைகை அழுத்த வேறுபாடு 0.7 வோல்டேஜாக எங்களுக்கு இருக்குது. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிக்கும் இக்கும் இடையில் அழுத்த வேறுபாடு 0.7. அதை சும்மா போட்டுக்கணும். பி எங்களுக்கு என்ன 0.7 வோல்டேஜாக இருக்கு. ரைட், அப்போ நாங்கள் இனி ஐபி கரண்ட் ஐசி கரண்ட்களை காணுவோம். அப்போ இதில் இருந்து இதுவரைக்கும் நான் சமன்பாடு பயன்படுத்த போகிறேன். ஏன் மின்னோட்டம் இப்படித்தான் ஓடும் இந்த திசையில் மின்னோட்டம் குறையா இங்கே அழுத்தம் கூட இருக்குது 10.7 இங்கே அழுத்தம் குறைய புவித்துறப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அழுத்தம் என்னவா இருக்கும் 0 இருக்கு. அப்போ இங்கே இருந்து இந்த சுற்று நூடாக நான் ஒரு தொடர்பை பயன்படுத்த போகிறேன். அப்போ இதுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு இது 0 சொன்னால் இதுவும் 0 இருக்கும். அழுத்த வேறுபாட்டை எளினா எங்களுக்கு என்னவா இருக்கும் 10.7 சமன் அப்படியே ஒவ்வொரு அழுத்த வேறுபாட்டையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு வர எங்களுக்கு அந்த கூட்டுத்தொகை
எங்களுக்கு இதுக்கு இடையிலான வித்தியாசத்து சமனாக இருக்கு. இவ்வளோ சொல்கிறது இது எலக்ட்ரிசிட்டியில் ஏற்கனவே படித்த விடயங்கள் என்ன ரைட். அப்போ பார்ப்போம் இங்கே இருந்து இப்படி வருவோம். அப்போ இதில் படுற அழுத்த ஒருபாடை நாங்கள் என்னன்னு சொன்னால் ஐஇ தர வி சமன் ஐஆரில் போட்டால் ஐஇ தர 5 கிலோ என்ன ஐஇ தர 5 தர 10 சார். இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்த்தோம்னா பிக்கும் ஈக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு என்ன இந்த திசையில் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கு காணப்படும்னு சொன்னால் 0.7 வோல்டேஜ் என்ன 0.7 சார். இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இப்படியே வருது. அப்போ இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐபி தர 500 கிலோ. அப்போ ஐபி தர 500 கிலோவும் இல்லை. அப்போ 13 இருக்கும். இவ்வளோ சொல்கிறது 13 இருக்கும். அதை சுருக்குவோம் கழிச்சா என்ன 10.7 சமன் எங்களுக்கு ஐஇ கரண்ட்டுக்கு பாயலாம் ஐசி கரண்ட் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் ஐஇ என்ன ஐஇ எங்களுக்கு ஐசிக்கு என்ன சமனாக இருக்கும் கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். ஆனால் ஐசி என்ன ஐசி சமன்களுக்கு என்னவா இருக்கும் பீட்டா ஐபியாக இருக்கும். பீட்டா ஐபி ஏன்னா ஐசி எங்களுக்கு பீட்டா ஐபியாக இருக்கும். பீட்டா நான் பார்த்தோம்னா 100 என்ற பருமதி. அப்போ எழுதினா ஐசி சமன் 100 ஐபி என்று வரும். அப்போ ஐக்கு பதிலாக நாங்கள் ஐசியை போட்டுக்கொள்ளலாம். ஐசிக்கு பதிலாக போடலாம் 100 ஐபி என்று போடலாம். அப்போ 100 ஐபி தர 5 தர 13 சர 0.7 சார். அப்போ இங்கே சுருக்கிறோம்னு சொன்னால் ஐபி தர எங்களுக்கு 5 தர 15 வரும். நான் சொல்கிறது ரைட். அப்போ தசமேளை இஞ்சால கொண்டு வந்து கழிச்சா எங்களுக்கு 10 வரும். 10 சமன் இதை நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு 5 தர 15 ஐபி சக 5 தர 15 ஐபி என்று வரும். 10 சமன் ரெண்டையும் கூடியணும்னு சொன்னால் 10 தர 15 ஐபி என்று வரும். சுருக்கினம்னு சொன்னால் இந்த சேரம் பட்டு. அப்போ ஐபி சமன் எங்களுக்கு 1 தர 10.5 அம்பியர் என்று வரும். அப்போ நான் இது மைக்ரோ அம்பியருக்கு மாற்றினா ஐபி சமன் எங்களுக்கு 10 மைக்ரோ அம்பியர் என்று வரும். நான் சொல்கிறது ஐபி எங்களுக்கு 10 மைக்ரோ அம்பியராக இருக்குது ரைட். அப்போ ஐபியை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஐபியை கண்டுபிடிச்சா ஐசியை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்ன ஐசியை கண்டுபிடிக்கலாம் எப்படி அதாவது ஐசி சமனங்களுக்கு என்ன 100 ஐபி. அப்போ 100 தர ஐபின்ற பரமதி எங்களுக்கு என்ன 1 மைக்ரோ அம்பியர் 10 தர 10.6. அப்போ ஐசி சமன் இதை சுருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு 10.3 அம்பியர் என்று வரும். அப்போ ஐசி சமனங்களுக்கு என்ன சுருக்கினா 10.3 சுருக்கினா 1 மில்லி அம்பியராக இருக்கு. ஐசி கரண்ட் 1 மில்லி. அப்போ ஐபிஎம் கண்டாச்சு ஐசிஎம் கண்டாச்சு. இது நாங்கள் ஐசி இதில் இருக்கிற அழுத்தத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது என்ன இதில் இருக்க அழுத்தத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அப்போ அழுத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் இதுக்கிடையில் நாங்கள் ஒரு தொடர்பை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் V0 0 ஏன்னா இதுக்கிடையே அழுத்தோட V0 0. அப்போ V0 0 சமனங்களுக்கு என்ன ஐஆர் பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கும். அப்போ ஐயை பார்த்தோம்னு சொன்னால் ஐசி தர 6 பார்த்தோம்னு சொன்னால் 2 கிலோ 2 தர 13 கழிச்சா V0 சமன் ஐசின்ற பெருமதியும் 1 மில்லி அம்பியர். அப்போ 1 தர 10.3 தர அப்போ 2 தர 13. அப்போ சுருக்கினா V0 எங்களுக்கு 2 வோல்டேஜாக இருக்கு. நான் சொல்கிறது 2 வோல்டேஜாக இருக்கு ரைட். அப்போ இது மூலம் கஷ்டமான ஒரு விடயம் இல்லை. நீங்கள் நார்மல் அது அடிப்படையாக சில விடயங்கள் இருக்குது. பிஎன்பியில் எங்களுக்கு மின்சாரம் எப்படி ஓடும் என்று நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அடுத்த விடயம் பார்க்கணும் அது ஐபி கரண்ட் ஒன்று தான் ஐசி கரண்ட் ஓடும் 2வது விடயம். 3வது விடயம் தெரிஞ்சிருக்கோளும் ஐபி கரண்ட் எங்களுக்கு இப்படி ஓடைக்க இதுக்கிடையிலான பிக்கு மீக்கு இடையிலான அழுத்த ஒருபாடு எங்களுக்கு ஒரு அழுத்தோடு காணப்படும். அது அவன் தர்றதை நாங்கள் பொறுத்து நாங்கள் கண்டுபிடிக்கணும். அவன் சிலிக்கனை பயன்படுத்தினா 0.7 வோல்டேஜாக இருக்கும். ஜெர்மனி ஒன்று 0.3 வோல்டேஜாக இருக்கும்.
அப்போ சிலிக்கன் இங்கே பயன்படுத்தப்படுற 0.7 வோல்டேஜாக இருக்கும் அந்த பிக்கு மீக்கு அழுத்த வேறுபாடு. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் அதாவது பீட்டாண்ட தொடர்பை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதாவது ஐபிக்கும் ஐசிக்கும் இடையிலான தொடர்பு. அடுத்து இந்த நாங்கள் சுற்றுகளை நாங்கள் சில தொடர்புகளை நாங்கள் ஏற்கனவே ஞாபகம் வச்சிருக்க வேண்டியிருக்கு. அதாவது ஐசியும் ஐயும் என்ன கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். ரெண்டு விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னு சொன்னால் எங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் அந்த சுற்றுகள் வரைக்க இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நான் செய்த விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரைட், இந்த களியை நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஐபி ஐசி பி அவுட்டுன்ற பெறுமதிகள் கேட்கப்பட்டிருக்கு. அதோட பின்னுன்ற பெறுமதி 7.7 வோல்டேஜ்னு சொல்லப்பட்டிருக்கு. பீட்டாங்களுக்கு 100 இருக்குது. இங்கே சிலிக்கன் பயன்படுத்தப்பட்ட 3000 உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ அதில் தொடுகை அழுத்தம் 0.7 வோல்டேஜ்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 0.7 வோல்டேஜ்னு விளங்கியிருக்கு. அதாவது பிஇக்கிடையில் முன்மோக்கோடெல்லாம் காணப்படைக்கு இதுக்கிடையிலான அடுத்த ஒருபாடு 0.7 வோல்டேஜாக இருக்கும். என்ன பிபிஇ எங்களுக்கு 0.7 வோல்டேஜாக இருக்குது. ரைட், அப்போ நாங்கள் ஐபியை காணலாம். அப்போ இங்கேருந்து நாங்கள் இப்படி சமன்பாடை பயன்படுத்துவோம். அப்போ இதில் இருக்க அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 7.7 வோல்டேஜ் 7.7 சைய எங்களுக்கு புய்த்தொருப்புன்னு சொன்னால் அழுத்தம் எங்களுக்கு என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். -0 சம் விளாங்க சொல்கிறது. ரைட், அப்போ இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாடு ஒவ்வொன்றையும் கூட்டவாறு அந்த அழுத்த ஒருபாடு கொடுத்து வைக்க சமனாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் அழுத்த ஒருபாடை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது V7 IR பார்த்தோம்னு சொன்னால் ஐபி தர 500 கிலோ. அப்போ 500 தர 13 சக இதுக்கிடையில் அழுத்த ஒருபாடு எங்களுக்கு 0.7 சக இதுக்கிடையிலான அழுத்த நாங்கள் என்னமென்று சொன்னால் ஐ தர தடயங்களுக்கு 2 கிலோ. ஆமாம் 2 தர 13 கழிச்சா 7.7 சமன். இதை நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் 5 தர 15 ஐபி என்று வரும். சக 0.7 சக. இப்போ ஐ என்று போட்டிருக்கு. ஐ எங்களுக்கு என்ன ஐசிக்கு சமனாக இருக்கும். ஆனால் ஐசி என்ன பீட்டா ஐபியாக இருக்கும். அப்போ ஐசி சமன் பீட்டாவுக்கு பதிலாக 100 போட்டால் 100 ஐபியாக இருக்கும். அப்போ இதுக்கு சமன் என்ன? அப்போ இதுக்கு சமனாக இருக்குது. அப்போ ஐக்கு பதிலாக ஐசியை போடலாம், ஐசியை பதிலாக 100 ஐபியை போடலாம். அப்போ இங்கே 100 ஐபி தர 2 தர 13. இதை கொண்டு இதை கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 7 வரும். சமன் 5 தர 15 ஐபி சக. இதை நாங்கள் சுருக்கிறோம்னு சொன்னால் 2 தர 15 ஐபி என்று வரும். அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் 7 சமன் 7 தர 15 ஐபி என்று வருது. அப்போ ஐபியை கண்டோம்னு சொன்னால் ஐபி சமன் 1 தர 10/5 அம்பியர் என்று வரும். இது நாங்கள் மைக்ரோ ஆம்பியருக்கு மாற்றினோம்னு சொன்னால் 10 மைக்ரோ ஆம்பியர் என்று வரும். நான் சொல்கிறது 10 மைக்ரோ. அப்போ இனி ஐசியை நாங்கள் காணலாம். நான் சொல்கிறது ரைட். அதாவது ஐசி சமன் 100 ஐபி என்ன 100 ஐபி சமன் 100 தர ஐபி எங்களுக்கு என்ன 10 மைக்ரோமீட்டர். 10 தர 10/6 சுருக்கினோம்னு சொன்னால் 10/3 அம்பியர். அப்போ இது மில்லி அம்பியருக்கு மாற்றினா 1 மில்லி அம்பியர். அப்போ ஐசி கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு 1 மில்லி அம்பியர். அடுத்த வி அவுட்டை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கிடையில V7 ஐயாண்ட தொடர்பை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாட்டை நாங்கள் எழுதினோம்னு சொன்னோம். ரைட், அப்போ இதுக்கிடையிலான அழுத்த ஒருபாடை நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் 12 V அவுட் சமன். அப்போ ஐஆர் பெருக்கத்துக்கு சமையாக இருக்குது. மின்னோட்டம் ஐஎன் ஐசி தர தடயங்களுக்கு 3 கிலோ 3 தர 13. அப்போ கழிச்சா 12 V நோட் சமன் ஐசி எங்களுக்கு என்ன 1 மில்லி ஆம்பியர். அப்போ 1 தர 10/3 தர 13.
அப்போ 12 செய்ய பி நோட் சமன் எங்களுக்கு சுருக்கினா 3 பேர் ஏன்னா 3. அப்போ பி அவுட் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னால் 12 3 கூட 9 வோல்டேஜாக இருக்கு. அப்போ பி அவுட் பெறுமதி எங்களுக்கு 9 வோல்டேஜாக இருக்கு. சரியா சொல்றது? அடுத்தது இந்த கேள்வியிலேயே எங்களுக்கு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறான். இந்த பி இன் பெறுமதி, அதாவது பி இன்னின் பெறுமதி சற்று அதிகரிக்கும் பொழுது, ஏன்னா வீரின் பெறுமதி சற்று அதிகரிக்கும் பொழுது, வீரின் பெறுமதி சற்று குறைவடையும் பொழுது, வீரின் பெறுமதி சற்று அதிகரிக்கும் பொழுது அல்லது வீரின் பெறுமதி சற்று குறைவடையும் போது வி அவுட் பெறுமதிக்கு என்ன நடக்கும் என்று அவன் கேட்கிறான். நான் சொல்றது ரைட். இப்போ பார்ப்போம். பி இன்னின் பெறுமதி சற்று அதிகரிப்பேன். அப்போ பி இன்னின் பெறுமதி, பி இன்னின் பெறுமதி சற்று அதிகரித்தால் என்ன, பி இன்னின் பெறுமதி சற்று அதிகரித்தால் எங்களுக்கு ஐபியின் பெறுமதி சற்று அதிகரிக்கும். பியின் பெறுமதி சற்று அதிகரித்துன்னு சொன்னால் எங்களுக்கு ஐபியின் பெறுமதி சற்று அதிகரிக்கும். ஐபியின் பெறுமதி சற்று அதிகரித்தால் எங்களுக்கு ஐபியின் பெறுமதி சற்று அதிகரித்தால் எங்களுக்கு ஐசியின் பெறுமதி அதிகரிக்கும் என்று சொன்னால் ஐசி சமன் பீட்டா ஐபி. அப்போ ஐபியின் பெறுமதி அதிகரித்தா ஐசியின் பெறுமதி அதிகரிக்கும். ரைட். அப்போ ஐசியின் பெறுமதி அதிகரிச்சுன்னு சொன்னால் இதுக்குள்ளே பார்க்கணும். அப்போ இதுக்கு என்னன்னு சொன்னால் 12 செய்ய வி அவுட் சமன் எங்களுக்கு 3 தர 13 ஐசின்னு வருது. இப்போ வி அவுட் நாங்கள் எழுவாம என்ன சொன்னால் வி அவுட் சமன் 12 செய்ய 3 தர 13 ஐசின்னு வருது. ரைட். அப்போ பியின் பெறுமதி வச்சா ஐபியின் பெறுமதி அதிகரிக்கும். ஐபியின் பெறுமதி அதிகரிச்சுன்னு சொன்னால் ஐசியின் பெறுமதி அதிகரிக்கும். ஐசியின் பெறுமதி அதிகரித்தால் இந்த பெறுமதி அதிகரிக்கும். அப்போ கழிக்க வர பெறுமதி குறைவடையும். அப்போ பி அவுட் பெறுமதி என்ன செய்யும், எங்களுக்கு குறைவடையும். நான் சொல்கிறது பியின் பெறுமதி சற்று அதிகரித்தால் ஐபியின் பெறுமதி சற்று அதிகரிக்கும். ஐபியின் பெறுமதி சற்று அதிகரித்தா ஐசி எங்களுக்கு அதிகரிக்கும். ஐசி எங்களுக்கு அதிகரிச்சுன்னு சொன்னால் ஐசி அதிகரித்தா இந்த பெறுமதி அதிகரிக்கும். மொத்தமான பெறுமதி குறைவடையும். அப்போ பி நோட் பெறுமதி எங்களுக்கு குறைவடையும். நான் சொல்கிறது இதுவே எங்களுக்கு பியின் பெறுமதி சற்று குறைவடைந்தால் சரியா, பி இன்னின் பெறுமதி சற்று குறைவடைந்தால் என்ன, பி இன்னின் பெறுமதி குறைவடைந்தால் எங்களுக்கு ஐபியின் பெறுமதி சற்று குறைவடையும். ஐபியின் பெறுமதி சற்று குறைவடைந்தால் எங்களுக்கு ஐசி சமன்களுக்கு என்ன, பீட்டா ஐபி. அப்போ ஐபி குறைவடைந்தால் ஐசி குறைவடையும். அப்போ ஐசி குறைவடைஞ்சுன்னு சொன்னால் இந்த தொடர்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. வி அவுட் சமன் 12 செய்ய 3 தர 13 ஐசி. அப்போ ஐசியின் பெறுமதி குறைவடைஞ்சுன்னு சொன்னால் இந்த பெறுமதி குறைவடையும். இந்த பெறுமதி குறைவடைஞ்சால் இந்த பெறுமதி என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ வி நோட் எங்களுக்கு அதிகரிக்கும். நான் சொல்கிறது ரைட். அப்போ பியின் சற்று குறைவடைந்தால் ஐபி சற்று குறைவடையும். ஐபி சற்று குறைவடைந்தால் ஐசி குறைவடையும். என்ன, ஐசி எங்களுக்கு குறைவடையும். அப்போ ஐசி குறைவடைந்தால் இந்த பெறுமதி குறைஞ்சால் இந்த பெறுமதி என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ பி நோட பெறுமதி அதிகரிக்கும். அப்போ இதுலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பியின் பெறுமதியை நான் குறைச்சா பி அவுட் பெறுமதி கூடுது. பியின் பெறுமதியை அதிகரிச்சா பி அவுட் பெறுமதி அதிகரிக்குது, சாரி குறைவடையும். நான் சொல்கிற திருப்பி வழியாக பார்த்துக்கணுமோ, பியின் பெறுமதி அதிகரித்தா பி அவுட் பெறுமதி குறைவடையுது. பியின் பெறுமதி குறைவடைஞ்சா பி அவுட் பெறுமதி அதிகரிக்குது. நான் சொல்கிறேன். அப்போ இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு விடயத்தை நீங்கள் ஒரு மனசுக்கு எடுத்திருப்பீங்க. எங்களுக்கு அந்த தொடர்புகள் எப்படி இருக்குன்னு ரைட். இப்போ பார்ப்போம். அதாவது பியின் பெறுமதி சற்று அதிகரித்து சற்று குறைவடைகிற ஒரு வரைவு ஒன்று தந்திருக்கு. என்ன, பியின் பெறுமதி சற்று அதிகரித்து சற்று குறைவடைகிற வரைவு ஒன்று தந்திருக்குது. அப்போ அந்த வரைவுக்கு அமைய நான் சொல்கிறது, அப்போ அந்த வரைவுக்கு அமைய எங்களுக்கு பி அவுட் பெறுமதி எப்படி மாறும் அதுக்கான கிராஃப் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா சொல்கிறது? நாங்கள் பார்த்துருக்கோம். பியின் பெறுமதி அதிகரிச்சா பி அவுட் பெறுமதி என்ன செய்யுது, குறைவடையுது.
நாங்கள் சொல்கிறது பீன்ற பெறுமதி அதிகரிச்சா பி அவுட்ன்ற பெறுமதி குறைவடையும். அப்போ பீன்ற பெறுமதி அதிகரிச்சுன்னு சொன்னால் பி அவுட்ன்ற பெறுமதி என்ன செய்யும்? குறைவடையும். என்ன குறைவடையும். அப்போ என்ன அதிகரிக்கிற திருப்பி என்ன குறைஞ்சொண்டு போகுது. அப்போ இது திருப்பி என்ன செய்யும்? இது குறைவடைஞ்சா இது திருப்பி அதிகரிக்கும். நான் சொல்கிறது ரைட். திருப்பி என்ன செய்யுது? வீணங்களும் குறைவடையுது. அப்போ வீண் குறைவடைஞ்சா வி அவுட் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்புறம் வி அவுட் என்ன வீண் என்ன செய்யுது? அதிகரிக்குது. அப்போ என்ன குறைவடையும். அதிகரிக்குது. அப்போ என்ன குறைவடையும். எங்களுக்கு குறைவடையுது அதிகரிக்கும். நான் சொல்கிறது பழைய பார்த்துக்கணுங்க. அதாவது அதிகரிச்சா குறைவடையும், குறைவடைஞ்சால் அதிகரிக்கும். குறைவடையுது அதிகரிக்குது, இது அதிகரிக்குது குறைவடையுது. அப்போ இது பார்த்தோன்னு சொன்னால் அதான் எதிர் அவித்த செயற்பாடு தான் இங்கே எங்களுக்கு நடக்குது. அதாவது எதிரவத்த செயற்பாடு கூடினா குறையும், குறைஞ்சா எங்களுக்கு கூடும். நாங்கள் சொல்கிறோம் அதாவது எதிரவத்த செயற்பாடு பாருங்க. இது மேலே இருக்குது, கீழே இருக்குது. அதான் பையால் எங்களுக்கு என்ன அவத்தை மாறுபடுது. ஏன்னா பையன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன எதிரவத்தியத்தை நாங்கள் பையன்னு சொல்கிறோம். அதாவது பையன் ஒற்றையன் மடங்கள் எங்களுக்கு எதிரவத்தையாக காணப்படும். நாங்கள் அலைகள் என்ற பாடத்தில் படிச்சிருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை இப்போ எங்களுக்கு. அதாவது எதிரவத்தை என்ற விடயம், அதாவது பையன்ற கோணத்தால் எங்களுக்கு எதிரவத்தை என்ற செயற்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த விடயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். பீனோட பி அவுட் மாறுறதுக்கான விரைவு எங்களுக்கு இதாக இருக்குது. சொல்றது ரைட். அப்போ இந்த சுற்றிலிருந்து நீங்கள் மேலும் ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீங்கள். கிராஃப் எப்படி நீங்கள் கீழ வேணுமென்று இந்த பெருமானங்கள் நீங்கள் அவங்க தந்திருந்தால் அந்த பெருமானங்களுக்கு ஒத்த பெருமானங்களை நாங்கள் கணிப்பினூடாக கண்டு விரைவை இன்னும் நாங்கள் திறன்பட கீறக்கூடியதாக இருக்கும். தவிர இப்போ இல்லை மேக்சிமம் பெருமதி எங்களுக்கு தந்தால் நான் அதில் போட்டு இந்த மினிமம் பெருமதியை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இந்த மினிமம் பெருமதியை தந்தால் அதை போட்டு நாங்கள் இந்த மேக்சிமம் பெருமதியை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பெருமதியால் தராபடியே நாங்கள் ஒரு அளவிடைக்கு ஏற்ற வகையில் என்ன குறிப்பிடான ஒரு அமைப்புக்கு ஏற்ற வகையில் இந்த விரைவை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். சொல்கிறது